ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆடியோவில் அன்பே சிவம் மூவியை பற்றி பேச போகிறேன். திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒவ்வொருவரும் போற்ற வேண்டிய, பெரிய அளவில் கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான பொக்கிஷமாக தான் இந்த மூவியை நான் பார்க்குறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல் மூவி. அண்ட் இந்த மொமெண்ட்டில் கமலஹாசன் அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியே ஆகணும். ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா இஸ் ஹியூமங்கஸ். குருதி புனல், ஹேராம், அன்பே சிவம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கமர்ஷியல் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ண காலங்களில் கூட ரொம்ப தைரியமாக இது போன்ற படைப்புகள் கொடுத்து, இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்கி, அதற்கு பிறகு வந்த டைரக்டர்ஸ் பாலா, ராம், வெற்றிமாறன் போன்றவங்க பேரலல் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஓகே, கம்மிங் பேக் டு த மூவி அன்பே சிவம். இது கண்டிப்பாக சுந்தர் சி மூவின்னு சொல்லவே மாட்டேன். ஹியூமர் அண்ட் கிளாமர் இதுதான் அவரோட ஃபார்முலா. இது ரெண்டுமே இந்த மூவியில் கிடையாது. ஆக்ட்ரஸ் கிரணை எவ்வளோ ஹெவி ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வேறு எந்த மூவிலையும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு அனுராதா ஸ்ரீராம் டப்பிங் வேறு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மூவி ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை வச்சுட்டு கமல் டைரக்டர்ஸை தேடிட்டு இருந்தார். 2-3 டைரக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லி அப்புறமா தான் சுந்தர் ஃபைனலைஸ் ஆனார். Not to take away the credits from the director, but the way I see it, this is more of a Kamal Hassan movie. இந்த மூவியே ஒரு ட்ராவலாக். மாதவன் அண்ட் கமல் மீட் பண்ணுறாங்க. ஒரிசாலேருந்து சென்னைக்கு வராங்க. 2 பேருமே அவங்க லைஃபோட ஒரு மைல்ஸ்டோன் ஈவெண்ட்டுக்காக வராங்க. ஒருத்தருக்கு மேரேஜ், இன்னொருத்தருக்கு அவரோட போராட்டம் வெற்றி அடைஞ்சு ஃபண்ட் சேங்ஷன் ஆகி அந்த செக்கை டெலிவர் பண்ணுற சந்தோஷத்தில் வராரு. சென்னை வந்தப்புறம் தான் தெரியுது கல்யாண பொண்ணு இவரோட முன்னாள் காதலி. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி. ஹீரோ ஒரு கம்யூனிஸ்ட், அதில் ஒரு சோஷியல் மெசேஜ். அண்ட் ஹீரோயின் ஒரு கேபிட்டலிஸ்டோட பொண்ணு ஒரு சான்ஸ் என்கவுண்டரில் மீட் பண்ணுறாரு. காதலுக்கும் கொள்கைக்கும் வர கான்ஃப்ளிக்ட் அதையெல்லாம் தகர்த்து எரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு செஞ்சு பயணிக்கிறப்போ ஒரு ட்ராஜடி, ரோடு ஆக்சிடெண்ட். அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் இவர் இறந்துட்டாருன்னு பொய் சொல்லி தான் அவரோட பொண்ணை வேறு கல்யாணத்துக்கு சம்மதி கேட்குறாரு. அண்ட் இதை தெரிஞ்சுட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஹெல்த்தியாக இருந்தப்போ லேபரர்ஸ்க்கு பேரைஸ் வாங்கி கொடுக்க முடியாமல் போன குறைய கை கால் இழந்து குறைகளோடு இருக்கப்பவும் அதை வாங்கி கொடுத்து ஒரு நிறைவோட தன்னோட காதலையும் அவரோட பயணத்தில் மலர்ந்த ஒரு பாச பிணைப்பு தன்னோட சகோதரர் போல இருக்கவரும் சேர்ந்து அவங்க சந்தோஷமாக நல்லா வாழட்டும்னு வாழ்த்து விடை பெறாரு. அப்புறம் அப்படி போனதுக்கப்புறம் தன்னை தோக்கடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தோட வில்லன், அந்த ஆத்திரத்தில் ஏவி விட்ட ஒரு ஆயுதம் அவரோட அடியாள். அந்த அடியாள் இவர் மேலே காட்டுகிற ஒரு கைண்ட்னஸ், அந்த கைண்ட்னஸ் தாங்க கடவுள்னு சொல்லி மூவி முடிக்கிறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. சொல்லும்போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ். கேட்குற உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல. பார்க்கலன்னா இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். ப்ளீஸ் 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 கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் செகண்ட் டைம், தேர்ட் டைம் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் பாருங்கள். பிகாஸ் இந்த மூவி கண்டிப்பாக லைஃப் பற்றின உங்களோட கண்ணோட்டத்தை டெஃபினட்டாக மாற்றும். எனக்கு மாற்றிருக்கு. ஓகேவா? இந்த மூவி அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி. வெரி ஃபியூ மூவிஸ் வில் இம்பேக்ட் யூ. உங்களோட உங்களோட ஆள் மனசில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நரம்பை வந்து அது தாக்கும். அண்ட் உங்களோட பார்வைகள், கண்ணோட்டங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், த வேர்ல்ட் இஸ் வாட் வி சி, த வேர்ல்ட் இஸ் வாட் வி பர்சீவ். இங்கே எல்லாமே இருக்குது. லைக் நம்ம எதை பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு நம்மளோட உலகம் அமையும். அவ்வளோதான். அப்படி ஒரு நிமிஷம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இந்த மூவி. என்னென்னா லைக் இந்த காலத்தில் வந்து ஏன் ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம் அப்படின்னு தெரியாமையே ஒரு ஓட்டம் நம்மள நிறைய பேருக்கு. லைஃபோட பர்பஸ் என்னென்னு தெரியாது. ஜஸ்ட் பி கைண்ட், பி எம்பத்தட்டிக்.
உங்களால் மற்றவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க. த பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் டு மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். அவ்வளோதான். அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லலை, ரொம்ப ஆழமாக பதிய வைக்கிற கூடிய ஒரு மூவி இது அன்பே சிவம். ஓகேவா? இந்த மூவி பற்றி பேசுகிறப்போ ஒரு சாங், பூவாசம் புறப்படும் பெண்ணே அப்படிங்கிற ஒரு சாங், சச் அ லவ்லி சாங். இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்பீட் மோடில் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு என்னோடய ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸில் வேறு எனக்கு பிடிச்ச அந்த பார்ட் நான் போட்டிருக்கேன். சாதனா சர்கம் வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கேளுங்க. அப்புறம் கேளுங்க அந்த பாட்டு மீண்டும் மீண்டும் கேளுங்க. இந்த படத்தை திரும்ப திரும்ப பாருங்கள். லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதான், ரிவ்யூ முடிஞ்சுது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த மூவியோட விக்கிபீடியாவில் போய் பார்த்துக்கோங்க. ஆக்டர்ஸ் யார், கேஸ்டிங், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ். இந்த மூவிக்கு வந்து ஒரு ஆப்வியஸ்லி ஒரு கிரிட்டிக்கல் அக்ளமேஷன் கிடச்சிது. இது ஒரு கல்ட் மூவி. டெஃபினெட்லி டாப் இன் த லிஸ்ட். ஒரு டாப் மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஃபார் எவர் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அன்பே சிவம் கண்டிப்பாக அதில் இருக்கணும், இருந்தே ஆகணும். இல்லைனா வந்து ஏதோ குளறுபடி. பட் ஸ்டில் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் கிடையாது. ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் வந்து பெரிய லாஸு. பட் நமக்கு என்ன, ப்ரொடியூசர் எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு ஒரு நல்ல மூவி கிடச்சிது, அவ்வளோதான். அண்ட் டெஃபினெட்லி லைக் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதை நான் சொன்னேன் இல்லையா, லைக் ஒரு சில மூவிஸ் நான் மென்ஷன் பண்ணல, அந்த மாதிரி டெஃபினெட்லி ஒரு பேரலல் சினிமான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆர்ட் மூவிஸ், அந்த மாதிரி தமிழ் சினிமா அதிகமாக உருவாக்குறதுக்கு, அந்த மாதிரி டைரக்டர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்த ஒரு சில படங்களில் அன்பே சிவம் ஒரு முக்கியமான படம். அவ்வளோதான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த பாப்பை அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.